ஆன்லைன் பேட்சுக்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? கிளியரா கேக்குதா? ஆன்லைன் பேட்ச். குட் ஈவினிங் ஆல். போய் படிச்சீங்களா போன கிளாஸ் நடத்த வந்து? டைம் இல்ல. டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கடைசியா எதுவும் புரியாது. சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு டெக்னிக்கலா இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட்ல எழுதிருங்க, நான் இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நீங்க பிசியாலஜி நோட் எடுக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃப்ரண்ட்ல எழுதிருங்க, லாஸ்ட் மினிட்ல நான் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஒரு சில இதை வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து ஷார்ட் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும், ஒரு சில இதெல்லாம் லாங் டர்ம் மெமரியில் இருக்கும். இப்போ எக்காலஜிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியே டேரக்டா கூட போய் எழுதலாம். பட் இந்த சப்ஜெக்ட் அப்படி இல்லை, லாஸ்ட் மினிட்ல ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்ற வார்த்தை என்னத்து குறிக்குது? ஆக்டிவ் அப்படின்ற வார்த்தை பேசிவ் ஆக்டிவ்ன்றது எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்? எனர்ஜி தேவையா இல்ல தேவையில்லையா அப்படின்றத பொறுத்து. ஒருவேளை எனர்ஜி தேவையில்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பேசிவ். எனர்ஜி தேவை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் என்ன தேவை? ஏடிபி. எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி தேவை. அகைன்ஸ்ட், அதாவது ஆக்டிவ்னு வரும்போது மோஸ்ட்லி அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? சப்போஸ் இங்க வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கு, புரியுதுங்களா? அகைன்ஸ்ட் முன்னாடி பேசிவ்ல என்ன, பேசிவ்ல எங்க இருந்து எங்க மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் பாருங்க ஒரு டைம். பேசிவ்ல எங்க இருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். எந்த சைடு அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் எங்க லோ கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம், எங்க ஹை கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம். இந்த இதுல பொட்டாசியம் எங்க அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்குன்னு பார்த்தோமா? சாயில் அதிகமா இருக்கு, ரூட்ல வந்து குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் என்ன மீனிங்? ரிவர்ஸ் கேஸ். அப்படியே ரிவர்ஸ் கேஸ். புரியுதுங்களா? இங்க வந்துட்டு அதிகமா இருக்கு, இங்க வந்து குறைவா இருக்கு, இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா என்னன்ட்டு? எப்பவுமே வந்துட்டு ஹையர் ரீஜன், அதாவது வந்துட்டு ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து ரோ கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அதுக்கு பேர் வந்துட்டு இந்த இது. புரியுதுங்களா? இப்போ இங்க மினரல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா சாயில்ல வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், லோ கான்சென்ட்ரேஷன் எங்க உள்ளார இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா வெளியே இருந்து மூவ் ஆகுது. இது ஆக்சுவலா எங்க சொல்லுவோம் அப்படின்னா செல் டு செல் மொபிலிட்டியில, இந்த வார்த்தைலாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல செல் வேக்வால்னு ஒரு இடம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகும், நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? என்ன காரணத்தினால நிறைய அக்குமுலேட் ஆகுது? இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் தான் ரீசன். புரியுதுங்களா? யூசுவலா வந்துட்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மத்த இடத்துக்கு போகணும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த செல்ல நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா இதுல இருந்து பக்கத்துல இருக்கிறதுக்கு மூவ் ஆகணும். புரியுதுங்களா? பட் இந்த கேஸ்ல வந்துட்டு அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், ஹைல இருந்து லோக்கு போறதுக்கு பதிலாக லோல இருந்து ஹைக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? சோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுதான். இன் பிளான்ஸ் த வேக்குலர் சாப், சோ அக்யூமுலேஷன் ஆஃப் அயான்ஸ். என்னென்ன அயான்ஸ்? கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். சோ இதை வந்துட்டு முன்னாடி இருக்க தியரிஸை வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ அப்ப இதுக்கு வந்து புதுசா 2 தியரிஸ் கொடுத்தாங்க. அந்த தியரி பேர் என்ன? கேரியர் கான்செப்ட். கேரியர் கான்செப்ட்னா என்ன? யூசுவலா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நியூட்ரியன்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து, எஸ்பெஷலி வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன் வச்சு சொல்லுவோம். பிளாஸ்மா மெம்பரேனோட லேயர்ஸ் எப்படி இருக்கும்? செமி பர்மேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இந்த பிளாஸ்மா மெம்பரேனை எப்படி கடக்குது? மேல இருக்கிறது என்ன? யார் யாரெல்லாம் ஜெனடிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? லிபிட் பை லேயர்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது ஒரு லிப்பிடு, கீழே இருக்கிறது ஒரு லிப்பிடு. பிளாஸ்மா மெம்பரேன் வந்து லிபிட் பை லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? மேல இருக்கிறது ஒரு லிப்பிடு, கீழே இருக்கிறது ஒரு லிப்பிடு. இது எப்படி கடக்குது அப்படின்றத நம்ம இதுல ஆன்சர் பண்ண போறோம் கேரியர் கான்செப்ட்ல. புரியுதுங்களா?
ஸோ அதுக்கு ரெண்டு ஹைபோதிசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து சைட்டோக்ரோம் பம்ப் ஹைபோதிசிஸ், செகண்ட் வந்து புரோட்டீன் லெசித்தின் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நான் நடத்துறேன். நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது 3 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கு எது ப்ரையாரிட்டி, எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நான் நடத்துறது வந்து இருக்கிற எல்லாமே நடத்துறேன். நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, எது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை எழுதிங்கன்னா போதும். ஸோ அந்த சைட்டோக்ராம் பம்ப் பம்ப் தியரின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து புரோட்டீன் லெசித்தின் தியரின்னு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. புரியுதுங்களா? இது என்னது? ரெண்டு கோடு போட்டுருக்கோங்களா? அது என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி கிடக்குது அப்படின்றத கேரியர் கான்செப்ட் தியரி வச்சு சொல்றோம். புரியுதுங்களா? டுவர்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அல்ல அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் நம்ம ஆன்சர் பண்றோமா? அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்குல்ல, கலர் கலரா இருக்குல்ல, ரவுண்ட் ரவுண்டா, அது என்னது? நியூட்ரியன்ட் அயான்ஸ். மேபி இது Ca2+ வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அயான்ஸ் Ca2+, Mn2+, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அயான்ஸ் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்துட்டு இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எப்படி கிடக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். புரியுதுங்களா? அந்த செங்கல்ல கொத்தனார் தூக்கி போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இங்க இருந்து இப்படி தூக்கி தூக்கி போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? சோ சேம் சேம் அதே கான்செப்ட் தான் இங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இங்க. அந்தாண்டு எப்படி போகுது, இந்தாண்டு இருக்கிறது அந்தாண்டு எப்படி போகுது. புரியுதுங்களா? இந்தாண்டு இருக்கிறது அந்தாண்டு எப்படி போகுது அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். சோ கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுல் இருக்கு. என்ன பேர் இதுக்கு? கேரியர். கேரியர் மாலிகுல். கேரியரோட வேலை என்னவா இருக்கும்? இங்க இருந்து எடுத்துட்டு போய் அந்தாண்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? இங்க இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு அந்தாண்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? சோ இந்த இதோட கேரியரோட வேலை என்ன? இது வந்து இன்சைடு தி செல். இன்சைடு தி செல். இந்த இது வந்து என்ன? அவுட் சைடு தி செல். புரியுதுங்களா? இங்க இருந்து எப்படி உள்ளார போகுது அப்படின்றது செமிபெர்மியபிள் மெம்பரேன், அதாவது பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி எப்படி போகுது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேரியர் வந்து இதோட பைண்ட் ஆகும். ஸோ கேரியரும் இந்த அயான்ஸும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது இங்க இருந்து இங்க எப்படி கொண்டு போகுது அப்படின்றதும் கொண்டு போய் எங்க தள்ளி விட்டுருது அந்த அயான்ஸை? கரெக்டாக அந்த பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி உள்ள தள்ளி விட்டுருது. புரியுதுங்களா? உள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் கதை. அதை வச்சுதான் வந்து இதை ஆக்டிவா பேசிவான்னு சொல்றோம். இது வரைக்கும் சொன்னது ஒன்றும் இல்லை. கேரியர்னு ஒன்று இருக்கு, அது அயான்ஸை எடுத்துட்டு தூக்கிட்டு போய் உள்ள கொடுத்துட்டு நிக்குது. புரியுதுங்களா? உள்ள சப்ளை பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த கேஸ்ல என்ன ஆகுது? கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்? டயர்ட் ஆயிடும். புரியுதுங்களா? மறுபடியும் அடுத்த இதை எடுத்துட்டு போகணும்னா போகாது. கூட நான் தான் ஒன்னு கொண்டு போய் வச்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன தேவை? எனர்ஜி தேவை. புரியுதுங்களா? ஸோ அந்த ஏடிபி ரெஸ்பிரேஷன் மூலியமா ஏடிபி கிடைச்சது அப்படின்னா இவன் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? இல்லைன்னா அப்படியே இருக்கு, ப்ரீகர்சர் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? இதான் கேரியர் கான்செப்ட் தியரி. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ரெண்டு ஹைபோதேசிஸ் பேர் என்ன? இந்த கேரியர் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ரெண்டு ஹைபோதேசிஸ் என்னென்ன? சைட்டோக்ரோம் பம்ப் ஹைபோதேசிஸ், இன்னொன்னு வந்துட்டு புரோட்டீன் லெசித்தன் தியரி. புரோட்டீன் லெசித்தன் தியரி. புரியுதுங்களா? நம்ம என்ன ஆன்சர் பண்றோம் தெரியுதா? மறுபடியும் சொல்றேன், என்ன ஆன்சர் பண்றோம்னு மட்டும் பாருங்க. இது வந்து இன்சைடு த செல், இது வந்து அவுட் சைடு த செல். இன்சைடு, அவுட் சைடு. இது எப்படி கிராஸ் பண்ணுது? இந்த பிளாஸ்மா மெம்பர் என்ன லிபிட் பைலேயர் மாடல் சொல்லுவோம். இதுக்கு பேரு வந்து லிபிட் பைலேயர். ரெண்டு லிபிட் லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எப்படி கிராஸ் பண்ணது அப்படின்றது என்ன வருது? கிராஸ் பண்றதுக்கு என்ன தேவை? கேரியர் தேவை. அந்த கேரியரும் அயானும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ். கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு என்ன பண்ணுது? இந்த கேரியர் என்ன பண்ணுது? இங்க இருந்து எடுத்துட்டு போய் உள்ள கொடுத்துருது. புரியுதுங்களா? அயான்ஸை கொண்டு போய் உள்ள கொடுத்துருது. உள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அடுத்த இதுக்கு போக மாட்டேங்குது. அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னா என்ன வேணும்னு கேக்குது? ஏடிபி வேணும் அப்படின்னு கேக்குது. புரியுதுங்களா? இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் அடுத்த ரெண்டு ஹைபோதேசிஸ். புரியுதுங்களா? போலாங்களா? அடுத்தது புரிஞ்சுதா? கேரியர் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன? கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ். இந்த ஏடிபி மூலியமா இந்த ரெஸ்பிரேஷன் மூலியமா மறுபடியும் ஏடிபி கிடைச்சது அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆயிடும் மறுபடியும்.
மறுபடியும் என்ன வேலை பார்க்கும் இந்த கேரியர்? திரும்ப போயிட்டு உள்ள வெளியே இருக்கக்கூடிய ஒரு அயான்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள கொடுத்துட்டு திரும்ப டயர்ட் ஆயிடும். புரியுதுங்களா? இந்த இதுதான் வந்து கேரியர் அயான் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். இதை 2 ஹைபோதேசிஸ் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த 2 ஹைபோதேசிஸ் தான் அடுத்து வரும். புரியுதுங்களா? சைட்டோக்ரோம் பம்ப் ஹைபோதேசிஸ், இன்னொன்னு வந்து புரோட்டீன் லெசித்தின் தியரி. புரிஞ்சுதுங்களாமா? பார்க்க தான் ரொம்ப டஃபா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க 2-3 டைம் படிச்சீங்க அப்படின்னா நீங்களே இதை ஒன் சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணலாம். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இன்னைக்கு கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நாளையில இருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்க முன்னாடி படிச்சதா இருக்கும். இதையும் முன்னாடி படிச்சிருக்கீங்களா 11th? ஓகே, போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்தது வந்துட்டு அந்த இதுக்கு ஆன்சர் பண்றோம். புரியுதுங்களா? அந்த அந்த கேரியர் கான்செப்ட் இருக்குல்ல, அதை வந்து எப்படி பண்ணுது அப்படின்றத வந்து 2 பேரும் ஒரு ஹைபோதீசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஹைபோதீசிஸ் என்னன்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? இது போறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஃபெர்ரிக்ல இருந்து Fe2 என்னன்னு சொல்லுவோம், Fe3 என்னன்னு சொல்லுவோமா? எது ஃபெர்ரஸ், எது ஃபெர்ரிக்? ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இதுல இருந்து இந்த கன்வர்ஷன் எப்படி ஆகும் அப்படின்றத சொல்லுங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுட்டு. எலக்ட்ரான், ஸோ இப்போ F இந்த இடத்துல வந்துட்டு பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. சார் என்ன சார் ஒன்றும் புரியல அப்படின்னா, இங்க 2 ரூபாய் இருக்குது, இவன்ட்ட 2 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது, இவன்ட்ட 3 ரூபாய் இருக்குது, 1 ரூபாய் கடனா இருக்கு. பேலன்ஸ் ஆகுதா 2 சைடும்? பாருங்க, இங்க வந்து 2 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, அங்க வந்து 3 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, 1 ரூபாய் கடனா இருக்கு. ஸோ இப்போ 2 சைடும் +2 பேலன்ஸா இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், என்ன பேரு? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுக்கு என்ன பேர் யூஸ் பண்ணுவோம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சொல்லுங்க யாரு? லெசானியாவா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுங்க யோசிச்சு. சர்ச் பண்ணி தான் சொல்லுங்க கரெக்டா இருந்தா. நீங்க சொன்னது கரெக்ட்னா நான் ஷாக்கா இருக்க மாட்டேன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு சொல்லுங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சொல்ல லியோன்னு ஞாபகம் வச்சுக்கணும்பா. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன், லியோ. லாஸ், எனக்கு அந்த ஷாக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா ஆக்சிடேஷன். ஸோ மீதி இன்னொன்று வந்து நீங்க ஈஸியா எழுதிடலாம், கெயின். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா ரிடக்ஷன். இது யார் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. இது புரியலன்னா அடுத்து போக முடியாது. Fe2 + Fe3+, இந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுதுன்றத ஒரு டைம் பாருங்க கேர்ஃபுல்லா. ஃபெர்ரஸ் ஃபெர்ரிக்கு Fe2+ Fe3+ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இந்த இது புரிஞ்சுதுங்களா? போலாங்களா அடுத்தது? ஸோ இப்போ இந்த இதில் ஆன்சர் பண்றோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ இந்த 2 கோடு, இந்த சைடு டாட்டர் லைன்ஸ் இருக்கு, அந்த சைடு டாட்டர் லைன்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இந்த சைடு ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்கு, அந்த சைடு டாட்டர் லைன்ஸ் இருக்கு. அது என்ன பேர் சொல்றோம்? பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து இன்சைட், சாரி இது வந்து அவுட் சைடு, இது வந்து இன்சைட். இதுக்கு பேர் என்ன? பிளாஸ்மா மெம்பரேன். நடுவில் இருக்கிறது, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து என்னன்னு சொல்றோம்? அவுட் சைடு, வெளியே அப்படின்னு சொல்றோம், அவுட் சைடு. இது என்னன்னு சொல்றோம்? இன்சைட் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா?
ஆனியான் எப்படி உள்ள பாஸ் ஆகுது இந்த ஹைபோதிசிஸ் படி. என்ன ஹைபோதிசிஸ்? லுன்கர் சைட்டோக்ரோம் பம்ப் தியரி. லுன்கர்ஸ் சைட்டோக்ரோம் பம்ப் தியரி படி எப்படி போகுது ஆனியான் எப்படி உள்ள போகுது, கேட்டையான் எப்படி உள்ள போகுது அப்படின்றது நம்ம ஆன்சர் பண்றோம். புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சது என்னென்ன இருக்குன்னு. நடுவில் இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன், எந்த சைடு இருக்குது அவுட் சைடு, அந்த சைடு இருக்கிறது இன்சைடு. இன்சைடு செல். புரியுதுங்களா? ஸோ சைட்டோக்ரோம் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படின்னு எப்படின்னா படிச்சிருக்கீங்களா? சைட்டோக்ரோம் பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சைட்டோக்ரோமோட மேஜர் காம்போனன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். என்னது மேஜர் காம்போனன்ட் ஆஃப் சைட்டோக்ரோம்? அயன் வந்து சைட்டோக்ரோமோட ஒரு முக்கியமான காம்போனன்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த Fe2+ இந்த ஆனியானும் சேருது. புரியுதுங்களா? எப்படி நம்ம அதாவது வந்து A+B = C+D அப்படின்னு எழுதுறோம்ல. A+B = C+D. இது எப்படி எழுதலாம்? A B C D இப்படி எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? A+B = C+D ஜெனரலா ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல, அதே தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது A B ரெண்டும் சேர்ந்து CD அப்படின்றது கொடுக்குது. புரியுதுங்களா? அங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒழுங்கா கம்யூனிகேட் ஆகணும். புரியுதுங்களா? A+B = C+D சொல்றோம்ல, அதுதான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது. போலாங்களா அடுத்தது? ஸோ A - Fe2+ ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம். A - Fe2+. இந்த Fe2+ இந்த A- வந்து இங்க இருந்து உள்ளார வரைக்கும் கேரி ஆகும். புரியுதுங்களா? A- என்ன? ஆனியான். இங்க வந்து கேட்டையான் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். கீழே வந்து கேட்டையான் மூவ் ஆகும் இதோட சேர்ந்து. ஸோ A- Fe2+ சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? A- Fe2+ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது இந்த இடத்துல. அப்ப என்ன சொல்லலாம் இதுக்கு பேரு? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுக்கு பேரு ஆக்சிடேஷன். புரியுதுங்களா? இந்த இது என்னன்ட்டு இங்க 2+ இருக்கு. ரெண்டு சைடு சார்ஜ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. 2+ இருக்கு. 2 ரூபா பாக்கெட்ல இருக்கு. கடன் எவ்வளவு இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது இந்த சைடு? எத்தனை இருக்கு? பாசிட்டிவா எத்தனை இருக்கு? 2 பிளஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல. எவ்வளவுமா பாக்கெட்ல எவ்வளவுமா இருக்கு? 2 பிளஸ் ஒரே வந்து நெகட்டிவ் 1. சோ இங்க வந்துட்டு மொத்தம் 3 இருக்கு. இங்க வந்து மொத்தம் 3 இருக்கு. நெகட்டிவ் எத்தனை இருக்கு? இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். சோ இது கழிச்சோம் அப்படின்னா பாசிட்டிவ் எத்தனை? 1. புரியுதுங்களா? எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாக்கெட்ல 2 ரூபாய் இருக்கு, 1 ரூபாய் கடன். இங்க பாக்கெட்ல 3 ரூபாய் இருக்கு, கடன் எத்தனை ரூபாய் இருக்கு? 2 ரூபாய் கடன் இருக்கு. புரியுதுங்களா? எப்படி மேட்ச் பண்றது, எக்ஸாம்ல எப்படி எழுதுறது அப்படின்றதுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? சோ இப்ப இதுல இருந்து அடுத்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஆக்சிடேஷன். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பாருங்க, இந்த Fe3+ ஓட இந்த ஆனியானும் ஒட்டிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இந்த Fe3+ ஓட இந்த ஆனியானும் ஒட்டிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இதோட இப்ப ஒரு Fe2+ சேருது. Fe3+, Fe2+ இது ரெண்டும் சேருது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இந்த சைடு பாசிட்டிவ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 5 ஒரு வந்து நெகட்டிவ். சோ புரியுதுங்களா? 5 1 வந்து நெகட்டிவ். இங்க வந்து கண்டிப்பா இது கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இந்த 2+ கொடுத்தாகணும். இப்ப மீதி கண்டிப்பா இங்க ஒரு ஆனியான் வந்தாகணும். புரியுதுங்களா? இது ரெண்டும் சேரணும். இந்த ரெண்டு சைடு எப்படி இப்ப என்ன வரலாம் இங்கன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க வந்துட்டு 3 + 2 5. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஆனியான், ஏன்னா வந்துட்டு இந்த ஆனியான உள்ள தள்ளி ஆகணும். இந்த ஆனியான உள்ள தள்ளி ஆகணும். சோ அப்ப இங்க என்ன வரலாம்? Fe2+ சொல்லலாமா, Fe3+ சொல்லலாமா? Fe3+. ஒண்ணும் இல்ல, இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வருது, இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு போகுது. சிம்பிளா அதுதான். எப்படி பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இந்த சைடு வந்து 3 + 2 5 இருக்கு. 5 - 1 4 இருக்கு. இந்த சைடு 2 + 3 5 இருக்கு. 5 - 1 4 இருக்கு. புரியுதுங்களா? Fe3+. சோ அடுத்த கண்டிஷன்ல என்ன நடக்கலாம் சொல்லுங்க. அடுத்த கண்டிஷன்ல இதுல இருந்து லைசானியா நீங்களே சொல்லுங்க. Fe3+ இருக்கு, Fe2+ ஆகணும். இப்படி சுத்தி இப்படி வரணும். இப்ப இந்த கண்டிஷன்ல என்ன ஆகலாம்? கண்டிப்பா Fe வச்சு தான் சொல்லணும். Fe வச்சு தான் சொல்லணும். சொல்லுங்க. அது உள்ள கடைசியா போகும்போது, கடைசி ஸ்டெப்ல. இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, அதே தான் மேல உல்டாவா எழுதுறோம். Fe2+, Fe3+, Fe3+, Fe2+. திரும்ப உல்டா பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன இருக்கும்? மேல Fe2+, கீழே வந்துட்டு Fe3+. புரியுதுங்களா? திரும்ப அடுத்த ரொட்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இது அப்படியே தலைகீழ போகும். தலைகீழ போச்சுன்னா என்ன ஆகும்? மேல என்ன ஆகும்? மேல வந்து Fe3+ போகும், கீழே வந்துட்டு ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகும்.
இதான் லாஸ்ட் ஸ்டெப். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல இது லாஸ்ட் ஸ்டெப் எழுதுனாலும் எழுதலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இதான் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனால Fe3+ ஒரு எலக்ட்ரானும் நீங்க சொன்னீங்கல்ல லாஸ்ட் இதோட இந்த என்ன சொன்னீங்க? இது என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா கெயின் ஆஃப் எலக்ட்ரானா? இங்க இருந்து வந்துட்டு எலக்ட்ரான் ஆட் ஆகுதா இல்ல லாஸ் ஆகுதா? ஆட் ஆகுது. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன். சோ இந்த இடத்துல வந்து ரிடக்ஷன் ஆகுது. இது லாஸ்ட் ஸ்டெப்மா சொல்லலாம். நிறைய சைக்கிள் எழுதணும், லாஸ்ட் ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம். சோ Fe3+ இங்க 3 ரூபாய் இருக்கு, இவன்ட்ட 1 ரூபாய் கடன் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப கடைசி என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்துட்டு 2+ ஒரு ஆனையான உள்ள தள்ளி விட்டுருது. 2+ ஒரு ஆனையான உள்ள தள்ளி விட்டுருது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Fe2+ இருந்து Fe3+ எப்படி ஆகுது இதை மட்டும் சொல்லுங்க. Fe2+ இருந்து Fe3+, இந்த கன்வர்ஷன் ஒழுங்கா புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு புரியும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இன்னொன்னு வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான். புரியுதுங்களா? இந்த இடத்துல இருக்கிறது என்னது? லியோ அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது, அந்த இடத்துல வந்து கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். புரியுதுங்களா? லாஸ்ட் ஸ்டெப்ல அந்த எலக்ட்ரான் வந்து உள்ள தள்ளிடுது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்க. 3+ 2+, ஆன்சர் பண்ணுங்க. என்ன ரீசன்? ஈக்குவேஷன் ஏன் பேலன்ஸ் ஆகல? ஆக்சுவலா இங்க 3 இருக்குப்பா. 3 - 1 2. கீழே ஒரு அணையான் இருக்கு. புரியுதுங்களா? இதோட சேர்த்து 3+ -1 -1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. 2 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல மேல என்ன? 2+ -1 என்ன ஆகுது? 2 - 1 1. கீழே ஒரு 1 வரும். இந்த டீஹைட்ரஜனேஸ் இந்த ரியாக்ஷன் புரிஞ்சுதா? லாஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதாப்பா? புரியல? புரிஞ்சுதா புரியலையா? என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ்ட் ஸ்டெப் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Fe2+ இருந்து Fe3+ கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். புரிஞ்சுதாமா இந்த இது? Fe2+ இப்ப என்ன ஆகணும்? Fe2+ Fe3+ ஆகணும் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் சொல்றோம். இந்த சைடுல இருந்து இது ரெண்டும் சேர்ந்து இந்தாண்ட வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? சோ இந்த டீஹைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன்ல இந்த டீஹைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த டீஹைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்றதுல RH2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா RH2 இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் பண்ணும். இந்த டீஹைட்ரோஜனேஸ் என்சைமோட வேலை அதுதான். எலக்ட்ரான் மேல தள்ளிவிடும், கீழே வந்துட்டு ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துரும். புரிஞ்சுதா? டீஹைட்ரோஜனேஸ் இதுல பாருங்க ஹைட்ரஜன் வார்த்தை வருது, ஹைட்ரஜன் ஒரு வார்த்தை வருது, டீன்ற ஒரு வார்த்தை வருது. அப்ப என்ன மீனிங்கா இருக்கலாம்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். புரியுதுங்களா? ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருது, மேல வந்து ஒரு எலக்ட்ரான் அனுப்பிச்சு விட்டுருது. புரியுதுங்களா? இதுல இருந்து இந்த RH2ல இருந்து ரிமூவ் பண்றதுதான். ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிவிடும், அதே நேரத்தில் வந்து ஒரு எலக்ட்ரானையும் வெளியே அனுப்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? அங்க H+ இருக்கு, எலக்ட்ரான் -E- இருக்கு, நியூட்ரல் ஆயிடும், H அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த H+ இந்த எலக்ட்ரானும் சேரும்போது H அப்படின்றது கிடைக்கும். இந்த H O2 ஓட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டரா ஃபார்ம் ஆகும். நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணீங்க, போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். இதில் நீங்க நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், இந்த இடத்துல அந்த A உள்ள போகும்போது கீழே பாருங்க, கீழே ஒரு கேட்டையானும் சேர்ந்து போகுது. புரியுதுங்களா? லாஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ஆனையான் உள்ள போகும்போது அதோட சேர்ந்து கேட்டையான ஒண்ணு உள்ள போகுது. புரிஞ்சுதுங்களா? இது
நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். புரிஞ்சுதா இல்லையா? அது மறுபடியும் ஒரே ஒரு டைம், லாஸ்ட் டைம் என்ன ஒரு டைம் சொல்ற மறுபடியும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதாப்பா? லாஸ்ட் டைம் அந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உள்ள போற இந்த ஆனியானையும் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? உள்ள போற இந்த ஆனியானையும் சேர்த்துக்கணும். ஸோ அது ஒருவேளை அது உள்ள அனுப்பிச்சுட்டு இங்க வெறும் Fe2+ மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகாம போயிடும். புரியுதுங்களா? இங்க எப்படி 3 இருக்கு, 3 பாசிட்டிவ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, -1 இருக்கு, -1 இருக்கு, -1 இருக்கு, -1 இருக்கு. ஸோ இந்த சைடு இந்த ஆனியான இங்கே முன்னாடியே அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகாம போயிடும். ஸோ இங்க வச்சுட்டு இங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள அனுப்புங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சைடு 2 + 2 2 இருக்கு, 2 2 இருக்கு, -1. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? அந்த லாஸ்ட் ஸ்டெப் ஆனியான முன்னாடியே உள்ள அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆகாம போயிடும். ஸோ வெளியே வச்சிருந்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? ஆக்சிடேஷன். லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? ரிடக்ஷன். இது எப்படி மூவ் ஆகுது? இங்க இருந்து கேட்டையான் எப்படி மூவ் ஆகுது? கேட்டையான் எப்படி மூவ் ஆகுது? பேசிவா மூவ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அங்க வந்து தூக்கிட்டு போகுது, அந்த Fe வந்து எடுத்துட்டு போகுது. பட் இங்க இது வந்துட்டு அந்த ஆனியான் உள்ள போகும்போது இது பேசிவா உள்ள மூவ் ஆயிடுது. புரியுதுங்களா? இது ஒன்றும் இல்லை, Fe2+ Fe3+ எழுதிக்கோங்க. அப்படி எவ்வளவு சிம்பிளா எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இதை தலைகீழ எழுதுங்க. Fe3+ Fe2+. திரும்ப இதை தலைகீழ எழுதுங்க. Fe2+ Fe3+. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆனியான் இங்க வருது. ஸோ இந்த ஆனியான் தான் உள்ள கொண்டு போகணும். ஸோ எல்லா இடத்துலயும் ஆனியான் சேர்த்துருங்க. இங்க ஆனியான், இங்க ஆனியான், இங்க ஆனியான், இங்க ஆனியான். லாஸ்ட் ஸ்டெப்ல ஆனியான் எழுதி உள்ள கொண்டு போயிடுங்க. புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்றது நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்னா Fe2+ Fe3+ எழுதிட்டு அடுத்து தலைகீழ, திரும்ப அதுக்கு அடுத்து தலைகீழ, திரும்ப அதுக்கு அடுத்து தலைகீழ எழுதிட்டு இந்த ஆனியான் தான் கடைசியா உள்ள கொண்டு போகணும். ஸோ இந்த ஆனியானை வந்து தான் இங்க ஒன்னொன்னா கொண்டு போகணும். இங்க ஆரம்பிச்சு இங்க 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 கடைசியா உள்ள போயிடுச்சு. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? இது எப்படி எழுதணும் எக்ஸாம்ல அப்படின்ட்டு புரிஞ்சுதாப்பா ராம்? போலாங்களா அடுத்தது? இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எழுதிட்டு இங்க ஆனியான எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்புங்க. புரியுதுங்களா? அப்படியே டைரக்டா உள்ள போயிடுச்சு அப்படின்னு எழுதிடாதீங்க. ஒரு சில இதுல அப்படி இருக்கும், டைரக்டா உள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்ப பேலன்ஸ் ஆகாம போயிடும். போலாங்களா அடுத்தது? எழுதிருவீங்களா எக்ஸாம்ல கேட்டா? ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது அங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வருது, இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் கூட நீங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆனியான் எப்படி உள்ள போகுது, கேட்டையான் எப்படி உள்ள போகுது அப்படின்னு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அந்த இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு 3 இதுல இருந்து ஹைபோதேசிஸ்ல என்ன கண்டென்ட் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை இருக்கும், 3 சென்டென்ஸ் இருக்கும். அது என்னன்றதை பாருங்க. இந்த ஹைபோதேசிஸ் படி அவர் 3 லுன்கர்த் வந்துட்டு 3 லுன்கர்த் வந்துட்டு 3 ஹைபோதேசிஸ் கொடுத்திருப்பாரு. என்ன அந்த 3 வார்த்தை 3 சென்டென்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. என்னென்ன 3 கொடுத்திருக்காரு? நம்பர் 1 என்ன? ஆனையான் அண்ட் கேட்டையான் அப்சார்ப்ஷன் ஆர் டிஃபரெண்ட். கடைசியா இவர் சொன்னது இதுதான். ஆனையான் அண்ட் கேட்டையான் அப்சார்ப்ஷன் ஆர் டிஃபரெண்ட். எப்படி டிஃபரெண்டா இருந்துச்சு? ஆனையான் வந்து ஆக்டிவா கொண்டு போகுது. யாரு கொண்டு போறா? Fe2+ கொண்டு போகுது. லாஸ்ட்ல அது போச்சு அப்படின்னா இது ஈஸியா போயிடுது. எந்த வேலையும் செய்யாம இது ஈஸியா போயிடுது. புரியுதுங்களா? ஆனையான் அண்ட் கேட்டையானோட அப்சார்ப்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஆனியான் வந்து ஆக்டிவ் ப்ராசஸ், கேட்டையான் வந்து பாசிவ் ப்ராசஸ். ஆனியான் ஆக்டிவ் ப்ராசஸ், கேட்டையான் வந்து பாசிவ் ப்ராசஸ். புரிஞ்சுதா? அது ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், ரிடக்ஷன் எங்க நடக்கும் அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஆக்சிடேஷன் நடக்கும், அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல ரிடக்ஷன் நடக்கும். அதான் அந்த இதுல தேர்ட் பாயிண்ட்ல இருக்கும். An oxygen gradient responsible for oxidation of the outer surface, oxidation of the outer surface and reduction of the inner surface. ரெண்டுல எது அவுட்டர் சர்ஃபேஸ், எது இன்னர் சர்ஃபேஸ்? இது வந்து அவுட்டர், அந்தாண்டது வந்து இன்னர் சர்ஃபேஸ். புரியுதுங்களா? ஆக்சிடேஷன் எங்க நடக்குது, ரிடக்ஷன் எங்க நடக்குது. இதுல வந்துட்டு 3 சொல்லியிருப்பாரு அவர், 3 கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்பர் 1 கேட்டையான் ஆனையான் ரெண்டு டிஃப்ரெண்டா மூவ் ஆகுதுப்பா, ரெண்டோட மூவ்மெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கேட்டையான் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு? பாசிவ். கேட்டையான் வந்து பாசிவ், ஆனையான் வந்து ஆக்டிவா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சிடேஷன் எங்க நடக்குது, ரிடக்ஷன் எங்க நடக்குது அப்படிங்கிறத சொல்லும்.
இதோட நீங்க எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா Fe2 plus Fe3 எழுதிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல Fe3 plus Fe2 திரும்ப ரிவர்ஸ்ல இங்க இருந்து ஆனியான் இங்க இருக்க ஆனியான வந்துட்டு இங்க 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 அங்க புரியுதுங்களா? கடைசியா உள்ள போயிடுது. இதான் நீங்க எழுதணும். புரிஞ்சுதா இது? டீஹைட்ரஜனேஸ் ரியாக்ஷன் கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி RH2 இந்த மாதிரி இருக்குல்ல, ஏதோ ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஏதாவது என்சைம் இருக்கு அப்படின்னா ஒரு டைம் கேர்ஃபுல்லா அதை படிங்க. புரியுதுங்களா? ஏஸ் அப்படின்னு முடிஞ்சதுன்னா என்சைம், ஏஸ் அப்படின்னா முடிஞ்சா என்சைம். ஹைட்ரஜன் டி ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆர் பிளஸ் 2H பிளஸ் பிளஸ் 2E மைனஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடும். புரியுதுங்களா? டீஹைட்ரஜனேஸோட வேலை. டீனா என்ன? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இதுல இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது. ஸோ எதை மேல அனுப்புது, எதை கீழே அனுப்புது? எலக்ட்ரானை மேல அனுப்புதா இல்ல ஹைட்ரஜன் மேல அனுப்புதா? எலக்ட்ரான் வந்து மேல அனுப்புது. இந்த இடத்துல டீஹைட்ரஜன் ரியாக்ஷன் நடந்து எலக்ட்ரானை மேல அனுப்புது, இதை வந்து கீழே அனுப்புது. ஹைட்ரஜன் வந்து கீழே அனுப்புது. கடைசியா இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஜோடி சேருது. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? H பிளஸ் E மைனஸ் சேர்ந்தா என்ன ஆகுது? வெறும் H அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும்போது வாட்டரா வந்துருது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா அது? அடுத்து வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை நோட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் போலாம். அந்த என்ன ஹைபோதேசிஸ்ல அந்த என்ன 3 சொல்லியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஏன்னா கண்டினியூஸா போனோம் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. The mechanism of இதுல இருந்து கடைசியாக கண்டுபிடிச்சது என்னன்னா the mechanism of anion and cation absorption are different. The mechanism of anion and cation absorption are different. புரிஞ்சுதுங்களா? anion எப்படி போச்சு? ஆக்டிவ், cation passive. ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். anion are absorbed through cytochrome chain. சைட்டோக்ரோம் செயினுக்கு என்ன பேர் சொல்றோம்? அதான் அந்த அயனை வச்சு மூவ் ஆகுது இல்ல, ஸோ அதான் வந்து சைட்டோக்ரோம் செயின். anion are absorbed through cytochrome chain by active process. Cation are absorbed by passively. Cations கீழே போச்சு இல்ல, கீழே போனதான் கேட்டயான்ஸ், அதை வந்து பேசிவ் அப்சார்ப் ஆச்சு. லாஸ்டா இருக்கிறது என்னது? ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், ரிடக்ஷன் எங்க நடக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்ன நடக்கும், அந்த இன்னர் சர்ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றது. அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு? ஆக்சிடேஷன். இன்னர் சர்ஃபேஸ்ல என்ன நடந்துச்சு? ரிடக்ஷன். புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கேப் வரணும். அடுத்து வந்து புரோட்டீன் லெசித்தின் தியரி. புரோட்டீன் லெசித்தின் தியரி. The carrier protein is associated with phosphatide and choline. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? லெசித்தின் அப்படி சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தது the protein associated with phosphatide and choline. இந்த பாஸ்படைடோட வேலை என்ன, கொலைனோட வேலை என்ன? எது வந்து கேட்டையான தூக்கிட்டு போகுது, எது வந்து ஆனியான தூக்கிட்டு போகுது? இந்த ரெண்டுல பாஸ்படைடு வந்து கேட்டையான எடுத்துட்டு போகுது, கொலைன் வந்துட்டு ஆனியான எடுத்துட்டு போகுது. புரியுதுங்களா? என்னென்ன காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ்ல சேர்ந்தது என்னென்ன? புரோட்டீன் லெசித்தின்ல என்னென்ன சேர்ந்திருக்கு? பாஸ்படைட் அண்ட் கொலைன், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்துட்டு இந்த புரோட்டீன் லெசித்தின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாஸ்படைடு குரூப்போட வேலை என்ன? கேட்டையான் பைண்டிங். கொலைனோட வேலை என்ன? ஆனியான் பைண்டிங். புரியுதுங்களா? அதே செமி பர்மியபிள் மெம்பரேனை போட்டுட்டு இங்க இருந்து பாஸ்படைடு என்ன பண்ண, எதை எடுத்துட்டு போகுது, அதே மாதிரி அந்த கொலைன் வந்து என்ன எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த இது முடிஞ்சது. புரியுதா? கேட்டையான் எதை எடுத்துட்டு போகுது? பாஸ்படைடு. கொலைன் வந்து என்னத்தை எடுத்துட்டு போகுது? ஆனையான் எடுத்துட்டு போகுது.
புரிஞ்சுதுங்களா இது? ஸோ இந்த கன்வர்ஷன் என்ன என்சைம் இன்வால்வ்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் எதை எடுத்துட்டு போகுது, ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் போட்டுட்டு பாஸ்பேட் என்னத்தை எடுத்துட்டு போகுது, இந்த கொலைன் என்னத்தை எடுத்துட்டு போகுது அப்படின்னு மட்டும் நீங்க எழுதுங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டும் வந்துட்டு எப்படி மாறுது, அது என்ன என்சைம் இன்வால்வ்டு நான் சொல்றேன், பட் எழுதும் போது நீங்க எழுதுனீங்கன்னா போதும். புரியுதுங்களா? லெசித்தின் இருக்கு, லெசித்தினேஸ் ஏஸ் அப்படின்னு ஒரு என்சைம் முடிஞ்சது அப்படின்னா அது என்ன ஆகும்? மோஸ்ட்லி லெசித்தினேஸ் அப்படின்ற அந்த என்சைம் லெசித்தின்ல படும்போது என்ன ஆகுதுங்க? என்னவா பிரேக் ஆகுது? ரெண்டா, ஒன்னு வந்து பாஸ்படைட், ஒன்னு வந்து பாஸ்படைட் இல்லைன்னா பாஸ்படிக் ஆசிட், இன்னொன்னு வந்து கொலைன். ரெண்டுல எது கேட்டையான் எடுத்துட்டு போகும், எது வந்து ஆனியான் எடுத்துட்டு போகும்? இது வந்து கேட்டையான், இது வந்து ஆனியான். புரியுதுங்களா? கேரிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கேட்டையான் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சைட் டு இன்சைட். அது வந்து கேரிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆனியான் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சைட் டு இன்சைட். ஸோ இதை வந்துட்டு நீங்க ஒரு செல் மெம்பரேன் போட்டு, அவுட் சைடு என்ன இன்சைடு என்ன அப்படின்றத காமிச்சிட்டு, புரியுதுங்களா, எப்படி இது ரெண்டும் எடுத்துட்டு போகுது அப்படின்றத மட்டும் நீங்க காட்டணும் ஒரு டயக்ராம்ல. இல்ல இதை ஃப்ளோ இந்த எழுதினாலே ஆஃப் பேஜ் ஃபில் ஆயிடும். புரியுதுங்களா? நீங்க இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பட் நான் நடத்தும் போது எல்லாத்தையுமே நடத்துறேன். ஸ்பேஸ் இருக்காது, எல்லாத்தையும் எழுதுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. மெக்கானிசம் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க எழுதணும் அப்படின்னா எத்தனை எழுதலாம் இதுல இருந்து? மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இதுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன எழுதணும்? பேசிவ் ஆக்டிவ், அப்புறம் எவ்வளோ ஒரு இதுலயே வந்து நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும், நீங்க ஒரு தியரியை பத்தி எவ்வளவு எழுதுறதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும்? மேபி 2 லைன்ஸோ இல்ல வந்துட்டு ஒரு 4 லைனோ எழுதுறதுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? எது உங்களுக்கு ஈஸியா புரியுதோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போங்களா அடுத்தது? ஸோ இந்த லெசித்தினேஸ், இப்போ இது ரெண்டு ரிவர்ஸ்ல அப்படியே போகணும் அப்படின்னா ஒரு என்சைம், ரெண்டு என்சைம் தேவை. புரியுதுங்களா? இந்த பாஸ்பேட்டிக் ஆசிட் கொலைன், இந்த ரெண்டுல இருந்து திரும்ப லெசித்தின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்சைம் தேவை. புரியுதுங்களா? இது ரெண்டுமே ரிவர்சிபிளா போகலாம். லெசித்தின்ல இருந்து இது ரெண்டும் ஃபார்ம் ஆச்சு, இது ரெண்டும் ஜாயின் ஆகி திரும்ப ரிவர்ஸாவும் போகலாம். புரியுதுங்களா? அதுக்கு என்னென்ன என்சைம் தேவை? கொலைன் அசிட்டிலேஸ், கொலைன் எஸ்டரேஸ் அண்ட் ஏடிபி. கொலைன் அசிட்டிலேஸ், கொலைன் எஸ்டரேஸ் அண்ட் ஏடிபி. ஒரு டைம் அப்படியே சொல்லுங்க, லெசித்தின்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? லெசித்தின்ல என்ன ஃபார்ம் ஆகுது? பாஸ்பேட்டிக் ஆசிட், இன்னொன்று வந்து கொலைன். இதுல என்ன என்சைம் இன்வால்வ்டு? லெசித்திலேஸ். இதுல ரெண்டுல எது கேட்டையான எடுத்துட்டு போகுது, எது ஆனியான் எடுத்துட்டு போகுது? இது வந்து கேட்டையான், இது வந்து ஆனியான். இது ரெண்டும் சேர்ந்து பாஸ்படைடும் கொலைனும் சேர்ந்து ரிவர்சிபிளா லெசித்தின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன என்சைம் தேவை? ஏடிபி. இந்த மூணு தேவை. புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? ஸோ இந்த இதுதான் எப்படி போகுது அப்படின்னு டயக்ராம்ல நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? லெசித்தின்ல லெசித்தின்ல ரெண்டு என்னென்ன சேர்ந்தது? லெசித்தின், பாஸ்படைட், கொலைன். ஸோ லெசித்தின்ல பாஸ்படைட் எந்த ஏரியா இருக்கும் அது வந்து கேட்டையான வச்சிருக்கும், இன்னொன்று வந்து ஆனியன் இருக்கும். புரியுதுங்களா? இந்த லெசித்தின்ல என்னென்ன இருக்கு? பாஸ்படைட் அண்ட் கொலைன். பாஸ்படைட் போர்ஷன் வந்து கேட்டையான வச்சிருக்கும், இன்னொன்று ஆனியன் போர்ஷன் வச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து என்னவா பிரேக் ஆகுது லெசித்தினேஸ் படும்போது? பாஸ்பேட்டிக் ஆசிட், கொலைன். பாஸ்பேட்டிக் ஆசிட் அண்ட் கொலைன். இது பாஸ்பேட்டிக் ஆசிட் என்னத்தை உள்ள தள்ளி விடுது, கொலைன் என்னத்தை உள்ள தள்ளி விடுது? கேட்டையான். அதே மாதிரி கொலைன் வந்து ஆனியான தள்ளி விடுது. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ரிவர்சிபிளா ஃபார்ம் ஆகணும், ரிவர்சிபிளா திரும்ப லெசித்தினே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த என்சைம்ஸ் எல்லாம் இன்வால்வ். ஏடிபி அண்ட் என்சைம்ஸ். புரிஞ்சுதா?
இதை நோட் பண்ணுங்க ஒரு டைம். எல்லா இதுலயுமே நம்ம என்ன ஆன்சர் பண்றோம் அப்படின்னா, பிளாஸ்மா மெம்பரேனை எப்படி கேட்டையான் அயனையான் தாண்டுது அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம். சொல்லுங்களா அடுத்தது, புரிஞ்சது அது வரைக்கும்? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, இதோட முடிச்சுக்கலாம், இதோட அந்த இதை முடிச்சுக்கலாம். என்னத்துக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம் இப்போ? இது வரைக்கும் நம்ம என்னத்தை பார்த்தோம்? மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். டிரான்ஸ்லோகேஷனை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். நீங்க எழுதும் போது செலக்டிவா இதில் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை எக்காரணத்தை கொண்டும். கன்சிடர் தி ஃபாலோவிங் கண்ட்ரீஸ், அதில் ஆன்சர் பண்ணுங்க என்னன்ட்டு. Consider the following countries: Italy, Japan, Nigeria, South Korea, and South Africa. Which of the following countries are frequently mentioned in the media for their low birth rate, aging population, declining population? என்ன ரீசன், எதை வச்சு சொன்னீங்க, எப்படி கெஸ் பண்ணீங்க? சரி, ஜப்பான் கண்டிப்பா வருது, அதை வச்சு. ஓகே, ஸோ அதை வச்சு மீதி ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஏதான் ஆன்சர் வரும். யார் யார் இந்த டைம் இதை கரெக்டாக எழுதுனீங்க? ஓகே, ஒருத்தர் எழுதிருக்காரு, மற்றவங்களாம் தப்பா எழுதிட்டீங்க. ஓகே, என்னமா அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரிஸ் வித் எல்டர்லி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொனாக்கோ, ஜப்பான், இட்டாலி, கிரீஸ், போர்ட்டோரிக்கோ, பின்லாந்து, ஜெர்மனி, ஸ்லோவேனியா. ஆக்சுவலா அது கீழே வரும், அது கீழே வரும். குரோஷியா, ரொமேனியா, இது 2021 டேட்டா. புரியுதுங்களா? ஸோ இதுல 2021 டேட்டாவில் 2 மாட்டிக்குது. புது டேட்டா இன்னும் கிடைக்கல, நான் சர்ச் பண்ண கிடைக்கல. புரியுதுங்களா? புது டேட்டா படி 1, 2 and 4 தான் கரெக்ட். இட்டாலி, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. அட்லீஸ்ட் ஈஸியா நைஜீரியாவை நீங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஷேப்பை வச்சு சொல்லியிருப்பாங்கல்ல பாப்புலேஷன் எப்படி மாறுது. அந்த என்சிஆர்டி புக்ஸ்ல ஒரு பாப்புலேஷன் இன்னொரு பாப்புலேஷன் எப்படி மாறுது அப்படின்றத வச்சு ஷேப்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்காது? லோ பர்த் ரேட், ஹை பர்த் ரேட் வருது மாறுறத வச்சு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டைம் கேர்ஃபுல்லாக படிங்க. புரியுதுங்களா? இந்த டைம் பேசிக்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கறது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ப்பா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிம்பிளா மீனிங் என்ன? அப்சர்ப்ஷன்னா ரூட்ஸ் வந்து எப்படி பண்ணுது அப்படின்றது, ரூட்ஸ் வந்து எப்படி இழுத்து வைக்குது அப்படின்றது. அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மீனிங்? வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு போகணும்ல, வேரியஸ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு போகணும்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எப்படி அதை எழுதுறதுக்கு, அதை பத்தி முன்னாடி நடத்ததை பத்தி எழுதுறதுக்கு 1.5 பக்கம் இருக்கும், இதை பத்தி எழுதுறதுக்கு 1.5 பக்கம் இருக்கும். புரியுதுங்களா? இந்த 1.5 பக்கத்தை நீங்க என்ன எழுதணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ எது மூலியமா மூவ் ஆகும்? ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் மூலியமா என்ன மூவ் ஆகும்? வாட்டர் மூவ் ஆகும். ஃப்ளோயம் மூலியமா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு அது எப்படி மூவ் ஆகுது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி போகுது, எப்படி கடைசியா அந்த அவுட்டர் மோஸ்ட் போர்ஷனுக்கு எப்படி போகுது அப்படின்றத வந்து மறுபடியும் பேசிவ் ஆக்டிவ்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஈவன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர்லயும் வந்துட்டு மறுபடியும் ஆக்டிவ் பேசிவ்னு தான் வரும். இங்கேயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே பேசிவ் ஆக்டிவ்னு பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வரும், அங்கேயும் பேசிவ் ஆக்டிவ் ரெண்டா பிரியும். பேசிவ்னா என்ன மீனிங், ஆக்டிவ்னா என்ன மீனிங்? ஆக்டிவ்னா எனர்ஜி கன்சியூம் ஆகும். இந்த இடத்துல வந்து ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு பாருங்க.
பேசிவ்னா என்ன ஆகுது? நோ எனர்ஜி கன்சம்ஷன். இந்த இது எல்லாமே இதுல இருந்து இது வரைக்கும் பேசிவ் அப்படின்னு சொல்றோம். பேசிவ். இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்னு சொல்றோம்? ஆக்டிவ். புரிஞ்சுதுங்களா? இது ஆக்டிவ் பேசிவ்னு பிரிக்கிறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்ன மீனிங்? ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுது. புரியுதுங்களா? பிளாஸ்மா மெம்பரேன் இருந்தாலும் இல்லனாலும் அதே தான் நடந்திருக்கும். புரியுதுங்களா? இங்க பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பெரிய ரோல் இல்ல. ஹை கான்சன்ட்ரேஷன். இங்க ரெண்டுல எது ஹை கான்சன்ட்ரேஷன்? மேல இருக்கிறது ஹை கான்சன்ட்ரேஷன், கீழே இருக்கிறது லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இங்க இருந்து இங்க மூவ் ஆகிறது பேர் என்ன சொல்றோம்? டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்றோம். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு, பட் ஆனா அதுக்கு எந்த ரோலும் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா சும்மா இருக்கு. அது இருந்தாலும் இல்லனாலும் இதே தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். புரியுதுங்களா? செகண்ட் வந்துட்டு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் சொல்றோம். இங்க வந்துட்டு டைரக்டா அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வழியாவே உள்ள வந்துருச்சு. பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் plasma membrane is made up of cell wall cellulose, lipids, lipids, lipid bilayer model படிச்சது இல்லையா? lipid bilayer model. ஸோ இது ஒரு லிப்பிடு, இது ஒரு லிப்பிடு. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் வழியாவே ஒன்று போச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி லிபிட் சால்யூபிள். லிபிட் சால்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா இது வழியாவே ஈஸியா போயிடும். லிபிட் சால்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா இது வழியாவே ஈஸியா போயிடும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன சொல்றோம்? சிம்பிள் டிஃப்யூஷன். சிம்பிள் டிஃப்யூஷன். புரிஞ்சுதாப்பா? டவுட் ஏதாவது? ஓகே. செகண்ட் வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனை யார் ஃபெசிலிட்டேட் பண்றாங்க? பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு சில புரோட்டீன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு சில புரோட்டீன்ஸ் இருக்கு. சேனல் இல்லைனா வந்துட்டு கேரியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இங்க இருக்கிறது வந்து சேனல். ஸோ இந்த சேனல் வழியா வர்றதுனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் என்ன மீனிங்ப்பா? பிளாஸ்மா மெம்பரேன்ல சேனல் புரோட்டீன் இருக்கும். சேனல் புரோட்டீன். அந்த சேனல் புரோட்டீன் எக்ஸாம்பிள் என்ன? போரின், அக்வா போரின் சொல்லுவாங்க. அக்வா போரின். இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வந்துட்டு டைரக்டா லிபிட் பைலேயர் வழியா வரல. இது எது வழியா வருது? எது வழியா வருது? இந்த இதுக்கு பேர் என்ன? சேனல்ஸ். ஒரு ஸ்பெசிஃபைட் சேனல்ஸ் மூலமா வருது. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். லாஸ்டா இருக்கிறதுல வந்துட்டு ஆக்டிவ்னு சொல்றோம். என்ன காரணத்தால ஆக்டிவ்னு சொல்றோம்? இட் இன்வால்வ்ஸ் ஏடிபி. இட் இன்வால்வ்ஸ் ஏடிபி. அதனால வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த மூணுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா இந்த ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் இது என்ன? ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் என்ன நடக்குது? எங்க ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு, எங்க லோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றத அப்படியே நோட் பண்ணுங்க. மேல வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு, கீழே வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு. செகண்ட் கேஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் எங்க இருக்கு? எப்படி இருக்கு? மேல ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கு, கீழே லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கு. லாஸ்ட் கேஸ் பாருங்க, மேல லோ, கீழே வந்துட்டு ஹை இருக்கு. ஸோ அப்ப அந்த கேஸ்ல என்ன தேவை? இந்த மாதிரி அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எனர்ஜி தேவை. புரியுதுங்களா? அங்க இருந்து எனர்ஜி எடுக்கணும் அப்படின்றது லாஸ்ட் கேஸ். எப்படி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எதை வச்சு சொல்றோம்? இந்த ப்ளூ கலர் டாட்ஸ் வச்சு. ப்ளூ கலர் டாட்ஸ் எதுல ஹையா இருக்கு அப்படின்றத வச்சு சொல்றோம். புரிஞ்சுதா? இந்த ஒன்னொன்னும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சது. ஒன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சது. நானே இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்துட்டு ஆஸ்மாசிஸ் இஸ் மென்ஷன்ட் இன் 11th புக்ல. ஆக்சுவலா ஆஸ்மாசிஸ் வந்து பேசிவ் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்மாசிஸ் வந்து இன் ஜெனரல் நான் நேற்று இங்க நடத்தது வந்து மேபின்னு நடத்தினா வில் பின்னு சொன்னா, ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாசிஸ் வில் ரெக்வயர்னு சொன்னா இல்ல மே ரெக்வயர்னு சொன்னா? மே ரெக்வயர். புரியுதுங்களா? ரொம்ப ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு ஆன்சர் வச்சு தான் நான் அதை சொன்னேன்.
புரியுதுங்களா? ஒருத்தர் ஆன்சர் பண்ணீங்க ஆஸ்மாசிஸ் ரெக்வயர் ஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்கா? உங்கள ஒருத்தர் சொன்னீங்க இன் ஜெனரல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஆஸ்மாசிஸ் இஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பாசிவ் ப்ராசஸ். பட் அடுத்த கேஸ் பார்ப்போம், வாட்டர் அப்சார்ப்ஷன்ல பார்ப்போம். வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படியே அந்த நோட்ஸ் எடுங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன்ல ஆக்டிவ் ஆஸ்மாட்டிக் அப்சார்ப்ஷன். வாட்டர் அப்சார்ப்ஷன் அந்த இதுல பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா? இந்த நோட் இந்த பிரிண்ட் எடுத்தீங்களா? சோ இந்த இதுல பாருங்க, ஆக்டிவ் ஆஸ்மாட்டிக் அப்சார்ப்ஷன் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். புரியுதுங்களா? நான் அதான் மெயின் பாயிண்ட் யூஸ் பண்ணேன். புரிஞ்சுதா? ஆஸ்மாசிஸ் இஸ் a passive process, active process அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும்? ஆஸ்மாசிஸ் இஸ் a passive process எழுதுங்க. புரியுதுங்களா? பட் அடுத்த கேஸ் பார்ப்போம், அது எக்ஸெப்ஷனல் கேசஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பார்க்கும்போது அங்க வந்து ஆஸ்மாட்டிக் அப்சார்ப்ஷன், அதாவது ஆக்டிவ் ஆஸ்மாட்டிக் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். புக்ல பாருங்க இருக்கான்ட்டு. புரியுதுங்களா? நான் அதை மைண்ட்ல வச்சு தான் சொன்னேன். யார் கேட்டது ஆன்லைன்ல? புரிஞ்சுதாமா ஆன்லைன்ல? ஹரிணி ஓகே ஓகே. ஸோ அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்றோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரிச்சது வந்து டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் பிரிக்கிறாங்க. டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்றது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, அந்த ப்ராசஸ் தான். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ல என்னென்ன இன்வால்வ்டு? சேனல் புரோட்டீன், இன்னொன்று வந்து கேரியர் புரோட்டீன். சேனல் புரோட்டீன் ஒன்று, இன்னொன்று வந்து கேரியர் புரோட்டீன். சேனல்ன்றதுக்கும் கேரியர்ன்றதுக்கு என்ன மீனிங் மட்டும் சொல்லுங்க. நிறைய சேனல் படிப்பீங்களே, என்ன கேனா சூயஸ் கெனால் சேனல்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த பாத்வே மட்டும் கொடுக்கும். பாத்வே மட்டும் இந்த மாதிரி கொடுக்கும் போறதுக்கு. இந்த மாதிரி போறதுக்கு பாத்வே மட்டும் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேரு சேனல் புரோட்டீன் சொல்றோம். கேரியர் புரோட்டீன் என்ன மீனிங்? அதுவே தூக்கிட்டு வந்து மொபைலா இருக்கும். இது மோஸ்ட்லி மொபைலா இருக்கும். அதுவே உள்ள இருந்து தூக்கிட்டு வந்து வெளியில இருந்து தூக்கிட்டு வந்து உள்ள கொடுக்கும். புரியுதுங்களா? அது வந்து கேரியர் புரோட்டீனோட வேலை. லாஸ்டா இருக்கிறது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எழுதும் போது என்னென்ன வார்த்தை நீங்க எழுதணும் அன்சித்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எழுதும் போது என்னென்ன வார்த்தை ஞாபகம் வரணும் உங்களுக்கு? நம்பர் 1 ஏடிபி, நம்பர் 2 நம்பர் 1 ஆக்டிவ்ல வந்து ஏடிபி எழுதணும் கண்டிப்பா. இங்க இந்த பச்சை இதை வச்சு எழுதுங்க, இந்த ப்ளூ கலர் டாட்ஸ், அதாவது அயான்ஸை வச்சு. அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். புரியுதுங்களா? அகைன்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். இந்த 2 வார்த்தை நீங்க எழுதணும் ஆக்டிவ்னு எழுதும்போது. புரிஞ்சுக்கலாமா இது வரைக்கும்? போலாங்களா அடுத்தது? அதாவது இதுல ரெண்டுல எதுக்கு எனர்ஜி தேவைன்னு சொல்லுங்க. இப்படி மேல நான் ஒரு சைக்கிள் ஒன்று ஓட்டிட்டு போறேன், கீழே இறங்குறேன், அதுக்கு ஒரு சைக்கிள். மேலே ஏறுறது வந்துட்டு நிறைய எனர்ஜி தேவை, அப் ஹில்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன? அப் ஹில். கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு வந்துட்டு அப் ஹில்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எனர்ஜி தேவை. மேல இருந்து சைக்கிள் கீழே கொண்டு வரணும் அப்படின்னா தானா போயிடும். புரியுதுங்களா? இந்த அப் ஹில் போறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆக்டிவ்னு சொல்லுவோம். டவுன் ஹில், மேல இருந்து கீழே வர்றது வந்து என்னன்னு சொல்லுவோம்? பேசிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப் ஹில், டவுன் ஹில், அந்த 2 வார்த்தைக்கு மீனிங். நீங்க சென்டென்ஸ் வரும்போது அப் ஹில் டவுன் ஹில் இருக்கும். அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். ஸோ பேசிவ் டிரான்ஸ்போர்ட் பத்தி எழுதணும் அப்படின்னா எது? அப் ஹில் ப்ராசஸா இல்லை டவுன் ஹில் ப்ராசஸா? டவுன் ஹில் ப்ராசஸ். மேல இருந்து கீழே வர்றதுக்கு, சைக்கிள் மேல இருந்து கீழே வரணும், மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வரணும் அப்படின்னா எனர்ஜி எதுவும் தேவையில்லை, அதுவே தானா வந்துடும். ஸோ அப்ஹில் ப்ராசஸ் பேசிவ்ன்றது ஒரு அப்ஹில் ப்ராசஸ். இங்க ஏடிபி தேவையா பேசிவ்ல? நோ ரெக்யர்மெண்ட் ஃபார் ஏடிபி. நோ ரெக்யர்மெண்ட் ஃபார் ஏடிபி. ஸோ பேசிவ்ல என்னென்ன இருக்கு? டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இந்த ரெண்டையும் நீங்க இக்னோரே பண்ணிடலாம். இம்பைபிஷன், ஆஸ்மாசிஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் நீங்க இக்னோர் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளவு ஸ்பேஸ் இருக்காது. முதல்ல நீங்க எழுதுறது வந்துட்டு டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். நிறைய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல வந்து இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
ஈவன் வந்துட்டு ஆன்லைன்ல அந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ்லேயே வந்து நிறைய இடத்துல இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ராம் அப்படியே ஆக்டிவ் ப்ராசஸ் சொல்லுங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்? ஆக்டிவ்ல என்ன தேவை? ஏடிபி இஸ் ரெக்வயர்ட் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். புரியுதுங்களா? இந்த 2 வார்த்தை நீங்க எழுதணும். ஆக்சுவலா இதெல்லாம் எழுதுனீங்கனாலே, இதெல்லாம் எழுதி நீங்க ஒரு 2 டயக்ராம் போட்டீங்கனாலே உங்களுக்கு பேஜ் ஃபில் ஆயிடும். புரியுதுங்களா? நான் சொல்ற எல்லாமே வந்துட்டு நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது செலக்டிவா தான் எழுத முடியும். போலங்களா? அடுத்தது இப்போ பேசிவ்ல வந்து டிஃப்யூஷனை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். புரியுதுங்களா? பேசிவ்ல வந்து டிஃப்யூஷனை பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். டிஃப்யூஷன் என்ன மீனிங்? ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு தானா மூவ் ஆகுது. என்ன சார் நடுவில் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு அப்படின்னா இதுக்கு எந்த ரோலும் இல்லை. புரியுதுங்களா? இங்க இதோட ரோல்ன்றது எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகுது எந்த மாதிரியான காம்போனன்ட் மூவ் ஆகும்? பிளாஸ்மா இது வழியாவே டேரக்டா மூவ் ஆகுது அப்படின்னா, பிளாஸ்மா மெம்பரேன் வழியா டேரக்டா மூவ் ஆகுது அப்படின்னா அது எந்த மாதிரி காம்போனன்ட் மூவ் ஆகும்? லிபிட் சால்யூபிள். மோஸ்ட்லி லிபிட் சால்யூபிள் தான் இந்த மாதிரி மூவ் ஆயிடும். செல் மெம்பரேன் allow water and non-polar molecules to permeate by simple diffusion அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? சார்ஜ் வச்சு சொல்றோம்ல, சார்ஜ் இல்லாம இருக்கிறது வந்துட்டு நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு அப்படின்ற மீனிங். புரியுதுங்களா? வாட்டர் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ் வந்து சிம்பிள் டிஃபியூஷன் வழியா போகுது. ஸோ போன கிளாஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன், சம் அயான்ஸ் ஒரு சில அயான்ஸ் வந்துட்டு சில அயான்ஸ் போன கிளாஸ்ல எடுத்துட்டு பாருங்க. டிஃபியூஷன்ல அந்த 3 சொல்லியிருப்பேன். டிஃபியூஷனோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் என்னன்ட்டு அது என்னென்ன நான் கூட சொல்லியிருக்கேன்னு பாருங்க. டிஃபியூஷனோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் ஒன்னு வந்து டிரான்ஸ்பிரேஷன், இன்னொன்னு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச், மூணாவது மினரல் அயான்ஸ், சம் அயான்ஸ். புரியுதுங்களா? ஒரு சில அயான்ஸ். ஸோ டிஃபியூஷனை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எந்த கான்சன்ட்ரேஷன்ல எங்க போகுது? ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன். சப்போஸ் இதெல்லாமே நீங்க Ca2+ இதெல்லாமே வந்துட்டு நீங்க ஏன்னா வந்து நான் ஏதாவது ஒரு அயான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது மீனிங் மாறிடும். புரியுதுங்களா? மேபி ஏதாவது போலார் நான் போலார் மாலிகுல இங்க அதிகமா இருக்கு, ஸோ இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? போலாங்களா? அடுத்தது என்னென்ன இதை அப்சர்வ் பண்ணும், என்னென்ன இது உள்ள இருந்து வெளியே அனுப்பிச்சுடும், சரி வெளியே இருந்து உள்ள எடுத்துக்கும். லிபிட் சாலிபிள், அப்புறம் வாட்டர் அண்ட் நான் போலார் காம்போனன்ட்ஸ். நான் போலார்ன்றது என்ன மீனிங்? சார்ஜஸ் இல்லாம இருக்கிறது. புரிஞ்சுதா டிஃபியூஷன் என்னன்ட்டு? அடுத்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் நீங்களே சொல்லுங்க என்னவா இருக்கும், அதை பத்தி என்னன்றதை நீங்களே சொல்லுங்க. ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும்? ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் எது இன்வால்வ்டிங்க? ஒரு சேனல், இன்னொன்னு அப்படி இல்லைன்னா சேனல் இல்லைன்னா கேரியர். இது எதுல இருந்து எதுல மூவ் ஆகும்? ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இங்க வந்து ஏடிபி ஏதாவது தேவையா? நோ ஏடிபி இஸ் ரெக்வயர்ட். நோ ஏடிபி இஸ் ரெக்வயர்ட் இன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் ஆல்சோ. புரியுதுங்களா? நீ அடிஷனலா என்னென்ன நம்ம எழுதணும்? சேனல் இன்வால்வ்டு, இன்னும் இல்லைன்னா கேரியர் இன்வால்வ்டு. சேனல்ல என்ன மீனிங்? சேனல் வந்து இட் வாஸ் ஃபிக்ஸ்டு. இது வந்து ஃபிக்ஸ்டு, அப்படியே ஃபிக்ஸா இருக்கும். இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா இது வழியா மூவ் ஆயிடலாம், இது வழியா மூவ் ஆயிக்கலாம் அப்படின்றது வந்து சேனல்னு சொல்றோம். இது கேரியர்னா என்ன மீனிங்? சப்போஸ் இந்த மாதிரி 2 மெம்பரேன் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்து இங்க உள்ள கொண்டு போகுது இல்ல, மொபைல் காம்போனன்ட் பேர் என்ன சொல்றோம்? கேரியர் அப்படின்னு சொல்றோம். மொபைல் மூவபிள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து கேரியர்னு சொல்றோம். ஸோ இப்போ சேனல் புரோட்டீனுக்கு இல்ல கேரியர் புரோட்டீனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்?
அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிங்கம்மா போயிட்டு. புரியுதுங்களா? இல்ல அது அதுல வந்துடும், அதுல முடிஞ்சிடும். புரிஞ்சுதா இது வரைக்கும்? இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம் நம்ம பேசிவ்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? சிம்பிள் டிஃபியூஷன், சிம்பிள் டிஃபியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் பார்க்க போறோம். ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன்ல என்னென்ன வருது? இந்த இதுக்கு பேர் என்ன? சேனல் சேனல் புரோட்டீன். சேனல் புரோட்டீன். இந்த இது வழியா சப்போஸ் ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் உள்ள வரணும் அப்படின்னா இந்த இது வழியா அப்படியே வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே இந்த மாதிரி இருக்கிறது பேர் என்னன்னு சொல்றோம்? கேரியர். கேரியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேரியர்ன்றது என்ன பண்ணுது? வெளியே இருந்து பிக்கப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து உள்ள வந்துட்டு அனுப்பிச்சிடுது. புரியுதுங்களா? மறுபடியும் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து வெளியே இருந்து பிக்கப் பண்ணிட்டு உள்ள வந்து அனுப்பிச்சிடுது. புரிஞ்சுதா? சேனல்னா என்ன, கேரியர்னா என்னன்ட்டு. சோ இத ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் பத்தி எழுதணும் அப்படின்னா என்ன என்ன எழுதுவீங்க? இது எது ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் மூலமா என்னென்ன மூவ் ஆகும்? போன இதுல என்னென்ன பார்த்தோம் அன்ஷித்? வாட்டர் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ். வாட்டர் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ். இங்க வந்துட்டு அயான்ஸ், சுகர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு மியர்லி நாட் மியர்லி பேஸ்ட் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். வெறும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வழியா மட்டுமே போகாது. அதுக்கெல்லாம் ஒரு சில இந்த இதுல ஒரு சில காம்போனன்ட் தேவை. அது என்ன காம்போனன்ட்? சேனல்ஸ் அண்ட் சேனல் புரோட்டீன் அண்ட் கேரியர் புரோட்டீன்ஸ். கேரியர் புரோட்டீன்ஸ் என்னென்ன இதுல? அயான்ஸ், சுகர், அமினோ ஆசிட், நியூக்ளியோடைட் அண்ட் செல் மெட்டபாலைட்ஸ். இது யூசுவலா எப்படி போகுது? யூசுவலா எப்படி போகுது? அதாவது வந்து நார்மல் இதுல எப்படி போகுது அப்படின்றத சொல்றோம். இந்த இதுல யூசுவலா எதுல எதுக்குள்ளார போகணும் அப்படின்றது எதெல்லாம் பேசிஸா டிட்டர்மைன் ஆகும்? சேனல் வழியா போகணுமா, இல்ல சிம்பிள் டிஃபியூஷன் வழியா போகணுமா, இல்ல ஆக்டிவ் ப்ராசஸ் வழியா போகணுமா அப்படின்றத வந்து எதாவது பேசிஸ்ல டிட்டர்மைன் ஆகுது. நம்பர் 1 வந்து சைஸ். மேபி இது வழியா போக முடியாம இருந்திருக்கலாம், இது வழியா போக முடியாம இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? நம்பர் 2 solubility of the molecule. solubility of the molecule. So இந்த solubilityல தான் வந்துட்டு என்ன சொல்றோம்? Lipid soluble substance easily and rapidly pass through the membrane. Lipid soluble substance easily and rapidly pass through the membrane, but water soluble substance are difficult to pass through. difficult to pass through. So அந்த கண்டிஷன் என்ன தேவை வாட்டர் soluble substanceக்கு? இப்போ இந்த கேரியர் புரோட்டீன் இல்லனா வந்துட்டு சேனல் இது தேவை. புரியுதுங்களா? லிபிட் சாலிபிள்னா ஈஸியா வந்துருது, பட் வாட்டர் சாலிபிள் அப்படின்னா அதால வர முடியல. இன்னொன்னு வந்து சைஸை வச்சு சின்ன ஒரு சில இது வந்து சைஸை வச்சு ஈஸியா பர்மிட் ஆகுது, ஒரு சில இது வந்து பர்மியபிளா இல்ல. புரியுதுங்களா? சிம்பிள் டிஃபியூஷன் பார்த்தோம்ல, இந்த சிம்பிள் டிஃபியூஷன்ல என்ன பேசிஸ்னால ஒரு சில இது சிம்பிள் டிஃபியூஷன் கேட்டகரியில போகுது, ஒரு சில இதெல்லாம் வந்து என்ன பேசிஸ்னால ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன்ல வருது. நம்பர் 1 சைஸ், நம்பர் 2 வந்துட்டு லிபிட் சாலிபிளா இல்ல வாட்டர் சாலிபிளா அப்படின்றது. புரியுதுங்களா? வித்தவுட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏடிபி. இங்கேயும் வந்து எனர்ஜி எதுவும் தேவைப்படல. கேரியர் புரோட்டீன் இல்லைனா வந்து மெம்பரேன் புரோட்டீன், ஸ்பெஷல் மெம்பரேன் புரோட்டீன் இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? இந்த ஸ்பெஷல் மெம்பரேன் புரோட்டீனுக்கு பேர் என்ன? கேரியர் புரோட்டீன் இல்லைனா வந்து சேனல் புரோட்டீன் சொல்றோம். In facilitated diffusion, molecules cross the cell membrane with the help of special membrane protein. அந்த ஸ்பெஷல் மெம்பரேன் புரோட்டீனுக்கு தான் நம்ம சொல்றோம் சேனல் புரோட்டீன் இல்லைனா கேரியர் புரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரிஞ்சுதாமா? இதெல்லாம் எழுதுனா எழுதுவீங்களா? புரிஞ்சுதா ராம்? சேனல் புரோட்டீன் என்ன, ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் என்ன அப்படின்றது கேட்டா நீங்க எழுதுவீங்க. ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் என்ன எழுதுவீங்க? ஹை டு லோ, நோ ஏடிபி இன்வால்வ், சேனல் ஆர் கேரியர் புரோட்டீன் இன்வால்வ் ஆயிருக்கும். புரியுதுங்களா?
இவ்வளவுதான். ஸோ இப்போ சேனல் புரோட்டீன் பத்தி பார்க்குறோம். சேனல் புரோட்டீன் எக்ஸாம்பிள் என்ன? போரின் இல்லைன்னா அக்வா போரின் அப்படின்னு சொல்லுவோம். போரின் இல்லைன்னா அக்வா போரின். இது அக்வா போரின் அப்படின்றது. ஒருவேளை இந்த சேனல் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெளியே இருந்து உள்ள வந்து அயான்ஸ் வரலாம், வெளியே இருந்து உள்ள வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்து வரலாம், அவுட் சைட்ல இருந்து இன்சைடுக்கு நியூட்ரியன்ஸ் வரலாம். ஒருவேளை இந்த சேனல் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு என்ன ஆகும்? வெளியே இருந்து வராது. புரியுதுங்களா? வெளியே இருந்து நியூட்ரியன்ஸ் வராது. இதுக்குன்னு ஒரு சில கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளவுதான் நம்ம வெளிய இருந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி முடிஞ்சு அப்படின்னா அது பாட்டுக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துரும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த ஃபெசிலிட்டேட்டட் புரோட்டீன் மறுபடியும் வந்து ஃபெசிலிட்டேட்டட் புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகணும். புரியுதுங்களா? அந்த புரோட்டீன் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகணும். அக்வா போரின்ற வார்த்தை இருக்கு. அக்வா போரின்னா அப்ப என்னத்தை அனுப்பலாம்? அக்வான்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? வாட்டர். சோ இப்போ என்னத்தை உள்ள அனுப்பிச்சு விடலாம்? வாட்டர் சாலிபிள். வாட்டர் சாலிபிள் இதெல்லாம். இது எல்லாமே சொன்னதுதான். எய்தர் ஓப்பன் ஆர் க்ளோஸ்ட், சேனல் ஆர் டனல். கேரியருக்கும் சேனலுக்கு என்ன வித்தியாசம்? சேனல்ன்றது வந்து ஃபிக்ஸ்டு, கேரியர்ன்றது வந்து இட் கேன் மொபைல், இட் கேன் மூவ் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்கம்மா. அடுத்தது கேரியர் புரோட்டீன் நீங்களே தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த போரின், அக்வா போரின் பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. போரின்றது எந்த இதுல இருக்கும்? எந்தெந்த மெம்பரேன்ஸ்ல இருக்கும் போரின்றது? நம்ம இது வரைக்கும் பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் பார்த்தோம். பட் வேற எங்கெங்கெல்லாம் மெம்பரேன் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் இருக்கு? எந்தெந்த ஆர்கனல்ஸ்க்குலாம் மெம்பரேன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு மெம்பரேன் இருக்கு. அப்புறம் குளோரோபிளாஸ்ட். வேக்யூலுக்கு மெம்பரேன் இருக்கா? வேக்யூலுக்கு இருக்கா இல்லையா? வேக்யூவல்ல மெம்பரேன் இருக்கா இல்லையா? டோனோபிளாஸ்ட்னா என்ன மீனிங்? டோனோபிளாஸ்ட். சரி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்க இல்லைன்னு சொன்னதால நான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னேன். போலாங்களா அடுத்த இது? இதெல்லாம் எந்த இதுல, இந்த போரின்றது எந்த இதுல இருக்குது? நான் சொன்னேன்ல இப்போ குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, வேக்போல், இதுல எந்த இதுல இந்த போரின் இருக்கு, எந்த இதுல அக்வா போரின் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றோம். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்த இது? மெம்பரேன் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். மெம்பரேன் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ்னா இதுல என்னென்ன வந்துருதுப்பா ஜிகே? மெம்பரேன் ஆஃப் போரின் வந்து அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் சொல்லிட்டாங்க. பிளாஸ்டிட்ஸ்ல என்னென்ன வருது? குளோரோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் குளோரோபிளாஸ்ட் வந்துடுது. செகண்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்து பாக்டீரியாவிலையும் இதுதான் இருக்கு அப்படி சொல்றாங்க. எது இதுல போரின் இருக்கு? பிளாஸ்டிட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பாக்டீரியா. So it facilitates எந்த மாதிரி மாலிகுல்? லார்ஜர் மாலிகுலா இல்ல ஸ்மாலர் மாலிகுலா? ஸ்மாலர் மாலிகுல்ஸ் டு பாஸ் த்ரூ தி மெம்பரேன். Facilitates smaller molecule to pass through the membrane. செகண்ட் கேஸ்ல வந்து அக்வா போரின் அப்படின்னு சொல்றோம். அக்வான்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது இதுல? வாட்டர். ஸோ அப்போ இது எதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்? வாட்டர் சேனல் புரோட்டீன். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டட் அக்ராஸ் தி மெம்பரேன். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டட் அக்ராஸ் தி மெம்பரேன். ஸோ அப்போ எந்த கண்டிஷன் வந்து அக்வா போரின் தேவை? மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து உள்ள கொண்டு வருது, செல்லுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா. ஸோ நிறைய ட்ரவுட் கண்டிஷன்ல இந்த மாதிரி போரின்ஸ், அக்வா போரின்ஸ்லாம் நிறைய இருக்கா? அக்வா போரின்ஸ் வந்து ஒரு வெரைட்டில இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு அப்படின்னா ட்ரவுட் டாலரண்ட், அதுக்கு வந்து ட்ரவுட் டாலரண்ட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரவுட் டாலரன்ஸ் அண்ட் சால்ட் டாலரன்ஸ். கடைசியா போகும்போது எல்லாத்தையும் வந்து எழுத சொல்லுவோமா? ஒன்னொன்னா எழுத சொல்லுவேன், சும்மா இருக்கக்கூடாது. போர்டில் வந்து எழுத சொல்லுவேன், முடிச்சுட்டு ஒன்னொன்னா என்னன்ட்டு நான் எழுத சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் முடியும் கிளாஸ்.
ஒருத்தவங்களா கூப்பிட்டு எழுத சொல்லுவேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேர்ஃபுல்லா இருங்க. போரின்றது வந்து எந்தெந்த ஆர்கனல்ஸ்ல இருக்கு? பிளாஸ்டிட், மைட்டோகாண்ட்ரியா. ஓகே. இது வந்துட்டு அக்வா போரின்றோட ஒரு வேலை என்ன? வாட்டரை மூவ் பண்றது. வாட்டர் வந்து லார்ஜ் அமௌண்ட்டா மூவ் பண்றது. ஸோ வாட்டர் லார்ஜ் அமௌண்ட்டா ஒரு செல்லுக்குள்ள வருது அப்படின்னா, ஒரு வெரைட்டியில இந்த அக்வா போரின் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? ட்ரவுட் டாலரண்ட். இட் வாஸ் ட்ரவுட் டாலரண்ட், இல்லை இட் வாஸ் சலைன் டாலரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாமே ஒன்று ஒன்று இன்டர்லிங்க்டு. புரியுதுங்களா? எதுவுமே வந்துட்டு இப்போ ஜெனடிக்ஸ்ல ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அங்க படிக்கிறது ஒழுங்கா படிச்சாதான் இங்க படிக்கிறது கொஞ்சம் ஒழுங்கா புரியும். புரியுதுங்களா? பிசியாலஜி ஒழுங்கா படிச்சாதான் அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் ஒழுங்கா புரியும். செல் ஆர்கனல்ஸே என்னன்னு தெரியல அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகும். புரியுதுங்களா? இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? என்ன டைட்டில் பார்த்திருக்கோம்? பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல என்ன பார்த்திருக்கோம்? ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன். அதுல ஸ்பெசிஃபிக்கா சேனல் புரோட்டீன். மேல டைட்டில் பார்த்துட்டு வாங்க. சேனல் அதுல ஸ்பெசிஃபிக்கா சேனல் புரோட்டீன் பார்த்திருக்கோம். அப்ப என்னென்ன பெண்டிங் இருக்கு? கேரியர் புரோட்டீன். கேரியர் புரோட்டீன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பெண்டிங்ல இருக்கு. கேரியர்னா என்ன மீனிங்? இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் ஆகிட்டு இந்த கேரியர் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணும்? வெளியே இருக்கக்கூடிய அயான்ஸை வந்து உள்ள எடுத்துக்கும். புரியுதுங்களா? இந்த கேரியர் வந்துட்டு வெளியே இருக்கிற அயான்ஸை வந்துட்டு உள்ள எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்ல. கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டு உள்ள எடுத்துக்கிட்டு இந்த இடத்த தாண்டி அந்த போட்லாம் இந்த இடத்துல இருந்து இந்த கரையை தாண்டும்ல, அந்த மாதிரி இந்த கரையில இருந்து இந்த கரையில தாண்டி வந்து என்ன பண்ணுது? உள்ளார வந்து கொடுத்துருது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கேரியர் புரோட்டீன். கேரியர் புரோட்டீன் வந்து பிக்ஸ்டா மொபைலா? மொபைல். மொபைல். இந்த கேரியர் புரோட்டீன் பிக்ஸ்டா மொபைலா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா மொபைல். நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கேரியர் புரோட்டீன் ஆக்ட் as a vehicle to carry molecules. கேரியர் புரோட்டீன் ஆக்ட் as a vehicle to carry the molecules. முன்னாடி இதுல என்ன பார்த்தோம் அன்ஷித்? சேனலுக்கு என்ன பார்த்தோம் மீனிங்? ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து vehicle to carry the protein, to carry the nutrients. இந்த இடத்துல தேவைப்படாதுப்பா. அடுத்த இதுல தான் வரும். மூவ் ஆகுது, ஆனா வந்துட்டு அதோட வேலையே அதான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓப்பன் ஆகி இது இங்க வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல எனர்ஜி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசா ஆட் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த புரோட்டீன் முடிஞ்சது அப்படின்னா புதுசா மறுபடியும் அந்த புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகணும். புரியுதுங்களா? இது எல்லாமே புரோட்டீன் கண்டெய்னிங் காம்போனன்ட் சொன்னோம்ல. அந்த புரோட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா புதுசா மறுபடியும் அந்த புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகணும். புரியுதுங்களா? காமேஷ், இந்த டயக்ராம் பார்த்து யூனிபோர்ட்னா என்ன, சிம்போர்ட்னா என்ன, ஆன்டிபோர்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு சொல்லுவார்ல. டயக்ராம் பார்த்துட்டு யூனிபோர்ட்னா என்ன, ஒன்று மூணையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரே ஒரு அயான்ஸ் மட்டும் வருது. யூனிபோர்ட்ல யூனின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? சிங்கிள், ஒன்னே ஒன்று மட்டும் வருது. சூப்பர். செகண்ட் அப்படி சொல்லுங்க. ரெண்டு அயான்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல வருதா? ஒன்னு உள்ள வருது, ஒன்னு வெளியே வருதா? ரெண்டு அயான்ஸ் ஒரே டைரக்ஷன்ல வருது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? சிம்போர்ட். மூணாவதா இருக்க கேஸ் என்ன ஆகுது பாருங்க கேர்ஃபுல்லா. ரெண்டு ரெண்டு அயான்ஸ் இன்வால்வ் ஆகுது, பட் ஒன்னு உள்ள வருது, இன்னொன்னு வந்து வெளியே போகுது. இங்கேயும் ரெண்டு அயான்ஸ் இன்வால்வ்டு, பட் ஒன்னு வந்து உள்ள வருது, இன்னொன்னு வந்து வெளியே போகுது. புரிஞ்சுதுங்களா? மூணுக்கும் டிஃபரன்ஸ். யூனிபோர்ட், சிம்போர்ட், ஆன்டிபோர்ட். என்னப்பா? ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி. புரியுதுங்களா? உள்ள வந்துட்டு வந்த உடனே பைண்ட் ஆகிக்கும், பைண்ட் ஆகிட்டு இந்த சைடு க்ளோஸ் ஆகும், இப்படி க்ளோஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த ஆக்டிவிட்டி கூட அந்த சேனல் புரோட்டீன் பண்ணாது. சேனல் புரோட்டீன் வந்து அப்படியே மந்தமா இருக்கும். பட் இது வந்துட்டு
ஓப்பன் ஆகி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள அனுப்பிச்சு விட்டுரும். இந்த ஆக்டிவிட்டி கூட அந்த சேனல் புரோட்டீன் பண்ணாது. லாஸ்டா இருக்கிறது என்னது? இதெல்லாம் முடிஞ்சு, கேரியர் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து என்ன இருக்கும்? ஆக்டிவ் இருக்கும். இன்னும் ஒன்று மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஏன் போகணுமா இன்னும்? அது முடிக்கணும் முடிச்சுக்கலாம். நான் ஓகே. ஏன் எனக்கு மட்டும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு தெரியல. என்னப்பா? டெல்லியில இருக்கிறத விட பொல்யூஷன் இந்த ஊர்ல அதிகமா இருக்க போகுது. பொல்யூஷன் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் குறைஞ்சிச்சு. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், பாடி வந்து ரெஸ்ட் வேணும்னு கேட்குது. புரிஞ்சதுங்களா? கேரியர் புரோட்டீன் நோட் பண்ணிட்டீங்களா? லாஸ்டா இருக்கிறது ஆக்டிவ், ஆக்டிவ் புரோட்டீன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எதுக்காக தேவை சொல்லுங்கம்மா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஒன்று. ஸோ அப்போ இந்த கேஸ் வச்சு சொல்லுங்க. இந்த கேஸ் வச்சு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க நான் பொட்டாசியம் சோடியம் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து ஹையா சோடியம் உள்ள வெளியே வந்துட்டு சோடியம் அதிகமா இருக்கு, பொட்டாசியம் வந்து லோவா இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பொட்டாசியம் வந்துட்டு எங்க அதிகமா இருக்கு? உள்ள வந்துட்டு லோ, உள்ள வந்துட்டு பொட்டாசியம் ஹை, சோடியம் வந்து லோ. புரியுதுங்களா? பொட்டாசியம் ஹை, சோடியம் லோ. வெளியே எது அதிகமா இருக்கு? சோடியம் அதிகமா இருக்கு, பொட்டாசியம் வந்து குறைவா இருக்கு. ஸோ இப்ப சோடியத்தை சொல்லுங்க. சோடியம் வந்துட்டு எங்க இருந்து எங்க போனா அதை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவோம்? இன்சைட் டு அவுட் சைட். சோடியம் வந்துட்டு இன்சைட்ல இருந்து அவுட் சைட் போச்சு அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்றோம். ஆக்டிவ். சோடியம் வந்துட்டு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்றோம். அதே பொட்டாசியம் வந்து எங்க இருந்து எங்க வந்தா? சோ பொட்டாசியம் எங்க வெளியே அதிகமா இருக்கா, உள்ள அதிகமா இருக்கா? வெளியே குறைவா இருக்கு, உள்ள வந்து அதிகமா இருக்கு. அப்போ பொட்டாசியம் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா எங்க இருந்து எங்க வரணும்? லோல இருந்து ஹை, இங்க இருந்து இங்க வரணும். புரியுதுங்களா? இந்த இதுல எனர்ஜி தேவையா தேவையில்லையா? ஆக்டிவ்ல இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஏடிபில வந்துட்டு ஏடிபி பிளஸ் பாஸ்பேட், இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம்ல. பிஐனா என்ன மீனிங்? ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுங்க அபிநயா. முன்னாடி ஒரு கேரியர் பார்த்தோமே அதுக்கு. சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் காம்ப்ளெக்ஸ். சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஹார்ட்ல எல்லாம் வந்துட்டு இந்த இதுதான் இருக்கும், இந்த இதுதான் இருக்கும். என்னத்துக்காக ஹார்ட்ல இந்த இது இருக்கும்? கார்டியோவாஸ்குலர் செல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் என்ன காம்ப்ளெக்ஸ்? ஏடிபிஎஸ் காம்ப்ளெக்ஸ். சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப்னு பார்த்தோம்ல. கார்டியோவாஸ்குலர்ல எல்லாம் வந்துட்டு இந்த செல்ஸ் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக இருக்கு? எது வேணாலும் உள்ள போயிடக்கூடாது. புரியுதுங்களா? சப்போஸ் டாக்ஸிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் டிஃபியூஷன்ல டாக்ஸிக் வெளியே இருந்தாலும் ஈஸியா உள்ள போயிடும். புரியுதுங்களா? இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல அது டிசைட் பண்றதா உள்ள வரும். டாக்ஸிக் இது நினைச்சது அப்படின்னா டாக்ஸிக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் உள்ள எடுக்கும்.
எது வேணாலும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான பர்பஸ் இது. ஹைலி செலக்டிவ் என்ன சொல்லலாம், ஹைலி செலக்டிவ். யார் உள்ள வரணும்ன்றது இந்த ஏடிபிஎஸ் டிசைட் பண்ணும். ஸோ அதனால கார்டியோவாஸ்குலர் டிஷ்யூஸ்லாம் இது வந்து அதிகமான முக்கியமான ரோல் இருக்கு. சப்போஸ் நீங்க ஏதாவது எது வேணாலும் உள்ள போகலாம் அப்படிங்கும் போது ஹார்ட்ல எது வேணாலும் உள்ள போச்சு அப்படின்னா என்ன ஆகும், சீக்கிரமா அதோட செயல்ல வந்து இழந்துரும். ஸோ அதுக்காக இந்த இது வந்து ஹார்ட்ல நிறைய இருக்கும் அப்படி சொல்றாங்க ஹியூமன்ஸ்ல. ஹைலி செலக்டிவ் நம்ம பார்த்ததுல ஹைலி செலக்டிவ் அப்படின்றது வந்து எந்த இது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். லீஸ்ட் செலக்டிவ் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம், சிம்பிள் டிஃபியூஷன். சிம்பிள் டிஃபியூஷன்ல வந்துட்டு அது பாட்டும் உள்ள வருது, யார் வேணாலும் உள்ள வரீங்க போறீங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இதுல வந்துட்டு அந்த ஏடிபிஎஸ் டாக்ஸிக், ஒரு இதுக்கு செல்லுக்கு டாக்ஸிக் நினைச்சது அப்படின்னா அங்கேயே வெளியே ஸ்டாப் பண்ணிடும், வராது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது வந்து ஹைலி செலக்டிவ் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹைலி செலக்டிவ் ஏடிபிஎஸ் பம்ப். புரிஞ்சுதுங்களா நடத்துது? ஸோ இது லாஸ்டா இந்த ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுத போறீங்க, என்னன்ட்டு சொல்ல போறீங்க நீங்க என்ன இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல என்ன பார்த்தோம், the main disadvantage of passive transport என்ன பார்த்தோம், மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ல சிம்பிள் டிஃபியூஷன்ல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம், lack of control over the transport of molecules, lack of control over the transport of selective molecules. highly selective எதை பார்த்தோம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அந்த ஏடிபிஎஸ் பம்ப் இருக்குல்ல, சோ அது வந்து ஹைலி செலக்டிவ். டாக்ஸிக் அப்படின்னா ஒருவேளை டாக்ஸிக் இல்லைனா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வெளியே நிறுத்திடும். இது அப்ஹில் ப்ராசஸா டவுன்ஹில் ப்ராசஸாமா, அப்ஹில் ப்ராசஸ். சோ ஒரு மலை இருக்கு அப்படின்னா சைக்கிள்ல இப்படி போறதுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படுமா, இது வந்து அப்ஹில்னு சொல்லுவோம், இது வந்து டவுன்ஹில்னு சொல்லுவோம். சோ இது வந்து அப்ஹில் ப்ராசஸ் அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டா இல்ல எப்படி இருக்கு, அகைன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதனால இது என்ன சொல்றோம், அப்ஹில் ப்ராசஸ். அப்ஹில் ப்ராசஸ் against the concentration gradient. புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த மூணுக்கும் ஒரு 4 டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லுங்க. அதாவது பார்த்தோம்ல என்னென்ன பார்த்தோம், சிம்பிள் டிஃபியூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த மூணுக்கு மட்டும் ஒரு 4 டிஃபரன்ஸ் சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சுக்கலாம் அதோட. புரியுதுங்களா? இது ரெண்டுமே எதுல வருது, சிம்பிள் ஃபெசிலிட்டேட்டட் பேசிவ்ல வருது. அடுத்து லாஸ்டா இருக்கிறது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஏடிபி வச்சு சொல்லணும் அப்படின்னா ரெண்டுல வந்து எது ஏடிபி, ஆக்டிவ் வந்து ஏடிபி தேவை, இதுல தேவையில்லை. சொல்லுங்க தினே ஜிகேவா சொல்லுங்க. ம் சூப்பர். மேலே எழுதிட்டேன், மேலே எழுதிட்டேன் யோசி. பேசிவ், இது வந்துட்டு ஆக்டிவ். மேலே எழுதிட்டேன் திரும்ப சொல்ல. ஹைலி செலக்டிவ் இதுல எது, ஆக்டிவ். ஹைலி செலக்டிவ், ஹைலி செலக்டிவ். ஐயோ ஓகே, இது வந்து ஹைலி செலக்டிவ். லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கப்பா அன்ஷித். ம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சரிப்பா புரிஞ்சுதா நடத்தந்து, நீங்க நடத்தந்த போய் இன்னைக்கே படிங்க.
நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் கேட்டு தான் அனுப்புவோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஆன்லைன் பேட்ச்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால முடிச்சுக்கிறேமா சீக்கிரமா, இல்லைன்னா விட மாட்டேன். என்னப்பா? ஆமாப்பா. என்ன ரீசன் தெரியல. ஆன்லைன் பேட்ச்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சது. ஆன்லைன் பேட்ச்க்கு போய் இன்னைக்கு நடத்துறது இன்னைக்கே படிங்க. போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி வந்துட்டு இது நடத்தும் போது முன்னுப்பின் இருந்துச்சுன்னா இங்க ஒருத்தவங்க நின்று நடத்தும் போது தான் அதோட இது தெரியும். இது எப்படி கொண்டு போறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, FE2+, FE3+லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப எஃபர்ட் வேணும் அதுக்கெல்லாம். ஓகேங்களா? இன்னைக்கு நடத்துறது இன்னைக்கே போய் படிங்க, கண்டிப்பா புரியும். போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. ஓகேமா. ஆன்லைன் பேட்ச் நாளைக்கு கிளாஸ் இல்லப்பா. நாளைக்கு கிளாஸ் இல்ல. யாராவது கேட்டாங்க அப்படின்னா சாருக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? மறுபடியும் வந்துட்டு நாளைக்கு கிளாஸ் இல்ல. மண்டே வந்துட்டு இதுல யார் யாரெல்லாம் வந்துட்டு கான்வெகேஷன் போறீங்க, எவ்வளவு மெஜாரிட்டி போறீங்க கை தூக்குங்க பாருங்க. நிறைய பேர் போறீங்க. சோ மண்டே வேணா டியூஸ்டே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? மண்டே கிளாஸ் இல்லப்பா, நிறைய பேர் கான்வெகேஷன் போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டியூஸ்டே. ஓகேப்பா. போய் நீங்க நடத்த இன்னைக்கே படிங்கம்மா எல்லாரும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா.